எஸ்டேட்டில் எப்போ சார் விலை கம்மியாகும்? எங்கே பார்த்தாலும் ஏறிக்கிட்டே போகுது. எப்போ விலை கம்மியாகும்? நாங்களாம் எப்போ இடம் வாங்குறது? 30 வருஷமாக நான் உழைச்சிட்டு இருக்கிறேன், 20 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கிறேன். இடம் வாங்கலாம்னு போகிறேன், விலை ஏறிடுது. என்கிட்ட சம்பாதிக்கிற அளவுக்கு என்னால் வாங்க முடியலையே. எப்படி ரியல் எஸ்டேட் விலை ஏறுது? எப்போ விலை குறையும்? ஸோ இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, வேறு வேறு விதமாக கேட்டிருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு இந்த தெளிவு, அதாவது ரியல் எஸ்டேட்டில் ஏன் விலை ஏறுது, எப்போ குறையும், குறைவுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்போ குறையும், அது எப்படி குறையும் அப்படிங்கிறத இன்றைக்கி விழா வரையாக பேச போகிறோம். பொறுமையாக கேளுங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க, வரணும்னு நினைப்பீங்க, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்க மாட்டீங்க. எங்கே பார்த்தாலும் விலை ஏற்றி விட்டுறீங்கப்பா, அது ரியல் எஸ்டேட்காரங்க நீங்கள் தான் அப்போ நம்மளே சொல்லுவாங்க, திட்டுவாங்க. ரியல் எஸ்டேட்காரங்களாம் விலை ஏற்றி விட்டுறானுங்க அப்படின்னு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஆனால் பல நேரங்களில் அது அப்படி கிடையாதும் கூட. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ்லாம், இதில் இருக்கக்கூடிய இந்த ஹிடன், அந்த கருப்பு பக்கங்களை நான் உங்களுக்கு விழா வரையாக விளக்க போகிறேன். நீங்கள் பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக இடம் வாங்க போகிறவங்க, இல்லை இடம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறவங்க, ஆட போப்பா இடம்லாம் எனக்கு என்னப்பா பண்ண போகுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பொறுமையாக கேளுங்க, உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸில் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது, நஷ்டங்கள் இருக்குது, பொறுப்பும் நிறைய இருக்குது. பல நேரங்களில் அந்த ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களையே நஷ்டத்தை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துடும். ஸோ இதெல்லாமே இந்த ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான். லாபம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சில நேரங்களில். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னாக்கா, பொறுப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்மளை நம்புறாங்க மக்கள். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தே ஆர் வெரி பிளாங்க். அதான் ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்க அண்ணன் வாங்கியிருப்பாங்க, இல்லை அவங்க அப்பா காலத்தில் வாங்கியிருப்பாங்க, இல்லை வாங்கியே இருக்க மாட்டாங்க, அப்போ தான் வாங்க போவாங்க. ஸோ இந்த மக்கள்லாம் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய வீடுகள்லாம் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், கொடுத்துட்ருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னாக்கா, மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது மெயின் ரீசன். எனக்கு அதில் லாபம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வர கிடையாது. மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நம்ம பல நேரங்களில் நிறைய மக்கள் எனக்கு என்கிட்ட அறிமுகம் வாங்கிக்கிறாங்க, என் வீடியோலாம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, என்னை பாராட்டுறாங்க, சில குறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்லாம் எனக்கு நிறைய ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் நான் எங்கே போனாலும் கை காட்டுறாங்க, போங்க போங்க அப்படின்றாங்க. பலர் கிட்ட ஆர்வமாக நம்பர்லாம் வாங்குறாங்க. திடீர்னு இங்கே ஒரு இடத்துல ரெட் சைடில் போயிட்டு இருக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டர் லெவல் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி திடீர்னு போய் வண்டி வாங்க 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 அப்படின்ட்டு ஓரம் பண்ணிக்க வச்சுட்டு ஏதோ எதுக்கு செக் பண்ண தான் கேட்குறான்னு பார்த்தாருனாக்கா, இல்லை உங்களுக்கு நிறைய நாள் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். சரிங்க சார், சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் சார், இடம் தான் கேட்க போகிறாரு அப்படின்ட்டு. பாய், நான் 28 வருஷமாக நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட சம்பளத்துக்கு நான் வாங்கணும்னு நினைக்க போகும்போது என்னால் வாங்கவே முடியல. பாய், எப்படி போய் வாங்குறாங்க? மக்கள்கிட்ட எப்படி காசு வருது? எப்படி விலை ஏறுது? யார் சார் விலை ஏற்றுறாங்க? ஏறிட்டே போகுதாங்க. நான் 2-3 வருஷம் முன்னாடி விசாரித்தேன் வாங்கலான்னு. இன்னைக்கு 2 மடங்கு இருக்குது. 2000 ரூபா 3000 இருந்து இன்னைக்கு 5000 6000 சொல்கிறாங்க. பாய், வயிற்றுச்சலாக இருக்குது. பாய், எப்படி போய் இது நடக்குது? அவருக்கு ரொம்ப உண்மையிலேயே அவர் ஆர்வத்தில் தான், அதிர்ச்சியில் தான் கேட்குறாரு. ஸோ இதுக்கு தான் நான் தெளிவுபட வந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இது இன்னொன்று சொல்லுவாங்க, பாய் நீங்கள் தாங்க விலையெல்லாம் ஏற்றுறீங்க, ரியல் எஸ்டேட்காரங்க தான் விலை ஏற்றுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. விலை ஏற்றி இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது விலையை ஏற்றி நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க, அங்கே விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாமே ஒரு விளக்கமாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு சில இடங்களில் விலை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஒன்றுமே கிடையாது சார், நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஏரியாவில் வேணும், இன்றைக்கி 3000 ரூபா இல்லை 3200 போனாலும் பரவாயில்ல, அங்கே 3000 ரூபா மார்க்கெட் போகும், நான் வாங்கிக்கணும், எனக்கு இம்மிடியேட்டாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் விலை ஏறும். சரிங்களா? ஸோ அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் எல்லாருமே வாங்கிக்கிற மாட்டாங்க. ஸோ ஒரு சிலர் தான் அப்படி வாங்குவாங்க. ஆனால் பலர் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக தான் வாங்க நினைப்பாங்க. ஆனால் ஒரு இடம் விற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு பிளாட் இடம் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 3000 ரூபாய்க்கு மார்க்கெட் இருக்குதுனாக்கா விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க.
திடீர்னு உங்களுக்கு சரி நான் 3200 ஏன்னா இப்போ வாங்குறவருக்கு டிமாண்ட் இருக்கும், அவருக்கு தேவை இருக்கும். அதை வச்சு ஒரு 100 ரூபா ஜாஸ்தி வந்தாலும் நான் அவங்க இருக்கிற ரெடி அப்படின்னாக்கா நீங்கள் அவர்கிட்ட தான் விற்றுட்டு போவீங்க. ஸோ டிமாண்ட் இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஆஃபர் வரும், நீங்கள் விலை ஏறும், உங்களுக்கு நீங்கள் விற்றுட்டு போகலாம். ஆனால் டிமாண்ட் இல்லாத ஏரியாவில் நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் விலை ஏற்ற முடியாது. இதுதான் சப்ஜெக்டு. ஸோ எங்கே டிமாண்ட் இருக்கோ எங்கே தேவை இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும். இது எப்படி ஏறுது விலை? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சார் ரொம்ப சிம்பிள், இந்த டேர்ம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. எப்படி விலை ஏறுது, எதனால விலை ஏறுது, இனிமேல் விலை குறையவே குறையாதா? கண்டிப்பாக குறையாது. அடித்து சொல்கிறேன், 100% குறையாது. ஏறின ஏரியா ஏறினது தான். நான் சொல்கிறது சிட்டி லெவல் இருக்கக்கூடிய ஏரியா, அது எங்கே இருந்தாலும் சரி, சென்னையாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், மாத்தாண்டமாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அது எந்த ஊராக இருக்கட்டும், வேலை ஒரு சிட்டி லெவல் ஒரு ஏரியா ஏறிச்சுன்னா ஏறினது தான். ஏன் அப்படின்னாக்கா இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணும். இது இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இந்த உலகத்தில் உற்பத்தியே செய்ய முடியாத பொருள் ஒன்று என்ன எது இருக்குதுனாக்கா லேண்டு தான். சரிங்களா? அதை உற்பத்தியே பண்ண முடியாது. இருக்கிற லேண்டை டெவலப் பண்ணி தான் சேல்ஸ் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணி எப்படி ஒரு அரிசி வந்து பிரியாணியாக போகுது, சாம்பார் சாதமாக போகுது, லெமன் சாதமாக போகுது, குஸ்காவாக போகுது, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியாக போகுதோ அதே மாதிரி தான் லேண்டை டெவலப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரியல் எஸ்டேட்டு. அதனால தான் விலை வந்து உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வாங்கினா தானே விலை ஏறும். அப்போ எப்படி விலை வாங்குறாங்க, யார் வாங்குறாங்க அப்படின்னாக்க டிமாண்ட் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி லேண்டு வந்து உற்பத்தியே பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து வாங்குறதுக்கு எப்படி டிமாண்ட் ஆகுதுனாக்கா உற்பத்தியே நிறுத்த முடியாத பொருள் என்னன்னாக்கா மனித உற்பத்தி, அதாவது ஜனத்தொகை பெருக்கம் தான். பீப்புள்ஸ் வந்து அதாவது ஒரு 6.5 கோடின்னு சொன்னாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அதை அப்படியே 8-9 கோடியாக மாறிடுச்சு. அந்த மிச்சம் இருக்கிற 2.5 கோடி பேருக்கு எங்கே லேண்டு? அந்த 9 கோடி பேரும் வாங்கக்கூடிய சக்தியில் இருக்கிறாங்க. எல்லாம் படிக்கிறாங்க, எஜுகேஷன் இருக்குது, இன்ஸ்டியூஷன் உருவாகுது, இது ரியல் எஸ்டேட்டு தான். எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸஸ் தேவை இருக்குது, இது ரியல் எஸ்டேட்டு தான். எல்லோரும் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் சிக்காயிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலிட்டி தேவைப்படுது, இதுவும் ரியல் எஸ்டேட்டு தான். சரிங்களா? இங்கேயும் அவங்களுக்கு லேண்டினுடைய கன்வெர்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு இப்போ ஸ்கூல்ஸ் வரும், இது எல்லாமே ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட்டினுடைய ஒரு பார்ட்டு. இப்படி எல்லாமே டிமாண்ட் தேவை, நிலங்கள் தேவைகள் அதிகமாக இருக்க ஸோ வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குது, வாங்குகிறோம். நம்ம வந்து வெறும் வீட்டு மனை மட்டும் வாங்கலைங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வெறும் வீட்டு மனை மட்டும் நம்ம பேசலை. இங்கே வெறும் நிலம் வந்து பலதாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டிமாண்ட் இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்ததுனாக்கா ஜிஎன்டி ரோட் இருந்தால் ஜிஎஸ்டி ரோட் இருந்தால் ஒரு டிமாண்டு, அதனுடைய கனெக்டிங் ரோட் இருந்தாக்கா ஒரு ரேட்டு, அதனுடைய உள் ரோட் இருந்தால் ஒரு ரேட்டு, அப்படி சுற்றி உள்ளுக்குள்ளே போனாக்கா அது ஒரு ரேட்டு. இதுதான் விலை. பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனாக்கா 1000 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஒரு 200 மீட்டர் முன்னாடி இருந்துச்சுனாக்கா மெயின் ரோட்டில் இருந்ததுனாக்கா 5000 ரூபா அதிகமாக விற்கும். இதெல்லாம் கமர்ஷியல் லேண்டு, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டு. இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கமாக சொல்லிருக்கிறேன். இன்னும் ஒரு பெரிய ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்குங்க. 20 வருஷம் இருக்கும், 25 வருஷம் இருக்கும், இல்லை ஒரு 24 வருஷம் இருக்கும். ராணி மையமே ஹால் நோட்டு இங்கே இருக்குது, அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நிறைய மீட்டிங்கு, அதாவது எம்எல்ஏ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங்கு நிறைய என்னை கூப்பிட்டாங்க. நான் எதுலேயுமே சிக்கலை. அதான் என்னுடைய பெரிய ப்ளஸ்ஸு. எனக்கு தெரியும், அப்போ இருந்தே நான் ரொம்ப ஒரு அவேர்னஸான ஆள், ரொம்ப உஷாரான ஆள். ஆனால் போய் சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னாக்கா, அங்கே வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டாங்க. ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறவங்க பூரா அடுத்து 10-15 வருஷத்தில் இவங்க இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய மிடில் கிளாஸாக இருந்தாக்கா லோவர் மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க, ஹை கிளாஸாக இருந்தாக்கா மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க, லோவர் மிடில் கிளாஸாக இன்னும் ரொம்ப லோவர் ஆயிடுவாங்க, அப்பர் மிடில் கிளாஸ்லாம் மிடில் கிளாஸ் வந்துடுவாங்க, பணக்காரங்க எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க. இப்படி வந்து இந்த சர்க்கிளை போட்டு காமிச்சாரு. எனக்கு வந்து சிரிப்பாக வந்துச்சு, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு நிதர்சனம் அவர் சொன்னதுதான் உண்மை. எப்படி வந்து அது நடந்துச்சுனாக்கா விலைவாசி
ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 100 ரூபாங்கிறது அப்போ இருந்த 100 ரூபாய் 100 ரூபா தான், இன்னைக்கு இருந்த 100 ரூபாய்க்கு 100 ரூபா தான். ஆனால் 100 ரூபாய்க்கு என்ன பொருள் அன்னைக்கு வாங்கணும், எத்தனை கிலோ அரிசி வாங்கணும், இன்னைக்கு என்ன வாங்குறாங்கிறதா இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு மறைமுகமான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க. சரிங்களா, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை அப்படி ஏழையாகவே இருக்கிறான். அவன் ஏன் அப்படின்னாக்கா பணக்காரன் சரியாக அவன் காசை பயன்படுத்தினான், அனாவசிய செலவு பண்ணிடல, இஎம்ஐ வாங்கி லோன் கட்டல, லோனு வாங்கி வியாபாரம் பண்ணால் பிஸ்னஸில் போட்டான். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த ரியல் எஸ்டேட்டுடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் எனக்கு சிட்டிலேயே தான் இடம் வேணும், என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்குன்னு தேடினீங்கன்னாக்கா மாட்டிப்பீங்க. அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கலட்டி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக என்ன விலை விற்குது எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். என்ன பட்ஜெட் இருக்குது, நம்மளால் இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு எங்கே வாங்க முடியுமோ அங்கே வாங்கி போடுங்க. இது ஒரு சீக்ரெட், முக்கியமான சீக்ரெட்டு. சரிங்களா, இன்னொரு முக்கியமான சீக்ரெட்டு, நிறையா பேர் நம்ம சொந்தமாக வீடு வாங்கிக்கணும், இஎம்ஐ கட்டுற மாதிரி வாடகை கட்டுற மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு ரியல் எஸ்டேட்டில். அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டினுடைய விலை இருந்ததுன்னா வாங்குங்க. இல்லையா இடத்த வாங்கி போட்டுருங்க. இடம் தான் அப்ரிசியேஷன், இடம் தான் விலை ஏறும். நாளைக்கு இடமே உங்களுக்கு இடத்தையே கடன் வாங்கி நீங்கள் இடத்த நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் அந்த கடனை கட்டினாலும் இடம் சொந்தமாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டிக்கலாம். ஸோ ஏன் ரியல் எஸ்டேட் விலை ஏறுதுன்னு விட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டுருக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ரியல் எஸ்டேட் விலை எப்பவுமே ஏறுமுகமாக தான் இருக்குது, எப்பவுமே. சரிங்களா, இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ இறங்கும், சரி நான் இதையும் சொல்லிடணும். எப்போ இறங்கும் அப்படின்னாக்கா, இறங்குறதுக்கு அதாவது ஏறுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 10% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இறங்கும் அப்படின்னாக்கா, இந்த வார் டைம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ மிடில் ஈஸ்டில் எவ்வளோ வார், எத்தனை போட்டு அடிக்கிறான், அங்கே போய் யாராவது இடம் வாங்குவாங்களா? துபாயோட ரியல் எஸ்டேட் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. சரிங்க, 2008 துபாயோடைய ரியல் எஸ்டேட் வீழ்ந்துச்சு, இன்னைக்கு எழுந்துருச்சு. ஒரு கட்டத்தை பயங்கரமாக எழுந்துச்சு, ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளைஸ் ஆயிடுச்சு. துபாய் தான் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பு. சரிங்களா, இன்றைக்கி அதை போட்டு எல்லாத்தையும் மாட்டி பொழந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி விலை கம்மியாக இருக்கும், விலை யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, 0 வேல்யூவில் கூட இருக்கும். ஆனால் அது ஏறும். அதெல்லாமே அது பெரிய இன்வெஸ்டருக்கு உள்ளான ப்ராஜெக்ட். அதெல்லாமே நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுனாக்கா, உங்களுக்கு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியை, நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இடத்த பக்காவை டாக்குமெண்ட் உள்ள இடமா வாங்குங்க. பட்டா உங்கள் பேரில் மாற்றிக்கிங்க. சரிங்களா, ரியல் எஸ்டேட்டில் படம் போடுங்க. கார் வாங்கி, அதாவது கடன் வாங்கி கார் வாங்காமல் கஷ்டப்படுறான், கடன் வாங்கி சொத்து வாங்கினவன் லட்சாவது பேர் எல்லாம் உயர்ந்துட்டுருக்கிறான். கடன் உங்களுக்கு காருங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நெசசரி, எனக்கு தேவை, என்னோடய வேலைக்கு என்னோடய பிஸ்னஸ்லாம் வாங்குங்க. வெறும் ஆடம்பரம், வெறும் பகுமானத்துக்காண்டி இல்லை பட்டா போகிறதுக்காண்டி நீங்கள் கார்லாம் வாங்காதீங்க, சீன் போடணுங்கிறதுக்காண்டி. ஒரு சிலர்லாம் அப்போல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் கார் இல்லாமல் இருக்க மாட்டோம், அந்த மைண்ட் செட்லாம் கழட்டி வச்சுருங்க. புரிஞ்சுங்களா, ஏன்னா ஃபினான்சியலாக நம்ம ரொம்ப ஏழை ஆகிட்டே போகிறோம். ஏன்னா பணங்கிறது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் வேணால் கடன் கொடுத்துருவாங்க, கடன் திருப்பியும் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை இல்லை. பணத்துக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை இருக்குது, எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது, எல்லார் கையிலுமே பணம் புழக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீக்கிரமாக சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, ஈஸியாக பணமும் கிடைக்குது. அந்த பணத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. நீங்கள் நிச்சயமாக ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சீங்கன்னாக்கா நல்லா உச்சத்துக்கு போவீங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே கரெக்டாக இருங்க. நம்ம வீடு ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அப்பு.